கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் புனிதமான பயணத்தில் 26வது நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். நமது ஆன்மீக பயணத்தில் இன்று வெளி தோற்றத்தை நிராகரித்து உள்ளத்தின் உண்மையை நாடும் வெளிச்சத்தில் முக்கியத்துவத்தை குறித்து நாம் தியானிப்போம். இந்த இறைவார்த்தைகள் 1 சாமுவேல், எபேசியருக்கு திருமுகம், யோவானின் செய்தி ஆகிய 3 வார்த்தைகளும் இன்றைய தவக்காலத்தின் நோக்கமான வெளிச்சத்தை நோக்கி செல்லுதல் மற்றும் அதன் தன்மையான உள்ளத்தின் பார்வை ஆகியவற்றை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. உள்ளத்தின் உண்மையை கடவுள் எவ்வாறு பார்க்கிறார்? உலகத்தின் இருளும் கிறிஸ்துவின் வெளிச்சமும் ஒளியும் எப்படி மாறுபடுகின்றன என்று கேள்விகளை எழுப்பி நாம் இன்று தியானிப்போம். இந்த நாளினுடைய தவக்காலத்துடைய நோக்கம் மனித தோற்றத்தை தாண்டி உள்ளத்தின் உண்மையை நாடுதல், வெளி தோற்றத்தை விட்டுவிட்டு கடவுளின் தெருவில் நிலைத்திருத்தல். இறைவாக்கினர் சாமுவேல் தாவீதை இஸ்ராயல் அரசராக தேர்ந்தெடுக்க சென்ற நிகழ்வு தவக்காலத்தின் நோக்கத்தை, அதாவது வெளியடையாள தோற்றத்தை நிராகரித்து கடவுளின் தெரிவை ஏற்றுக்கொள்வதை மையப்படுத்துகிறது. சாமுவேல் எலியாவை கண்டவுடன் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட விரும்புவர் இவரே என்று நினைத்தார். ஆனால் ஆண்டவரோ சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, மனிதன் பார்ப்பது போல நான் பார்க்க மாட்டேன். மனிதன் வெளி தோற்றத்தையே பார்க்கிறான், ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறார். ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறார். வெளித்தோற்றத்தினுடைய ஏமாற்றம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. சாமுவேல் ஏசாயின் மூத்த மகனான எலியாவின் உயரத்தையும் தோற்றத்தையும் கண்டு இவனே கடவுளால் தெரிய செய்யப்பட்டவன் என்று அவர் நினைத்தார். மனிதர்கள் பெரும்பாலும் உயரம், அழகு, பதவி, செல்வம் போன்ற வெளித்தோற்றத்தை கொண்டே இன்றும் மதிப்பிடுகிறார்கள். ஆண்டவர் மனிதன் பார்ப்பது போல நான் பார்க்க மாட்டேன் என்றும், நான் உள்ளத்தை பார்க்கிறேன் என்றும் கூறுகிறார். இளையவனும் ஆடுகளை மேய்க்கும் இலையில் இருந்தவனுமான தாவீதனை அரசராக தேர்ந்து கொள்கிறார். இங்கே தவக்காலம் நோக்கம் என்ன? வெளி வேடத்தையும் வெளி ஆடம்பர உடல் அமைப்பையும் வெளி தோற்றத்தையும் சடங்குகளின் பெருமை நீதியை காட்டிக்கொள்வது. நான் உயர்ந்தவன், நான் நல்லவன், நான் திறமையானவன், நான் என்று சொல்லுவது. இவைகளை விட்டுவிட்டு உள்ளத்தின் உண்மையை, தூய்மையை மற்றும் தாழ்மையை நாடுவதாகும். தாவீதை போல நாம் கடவுளின் பார்வையில் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். நாம் மனித பார்வையில் இருக்கிறோமா என்பது முக்கியம் அல்ல, கடவுளின் பார்வையில் இருக்கிறோமா? இருளிலிருந்து ஒளிக்கு செல்லுதல், கண்களை திறக்கும் விசுவாசமும் இருளை விளக்கும் ஒளியும், அதுதான் இந்த தவக்காலத்தின் தன்மை. பிறவி குருடரை இயேசு குணமாக்க நிகழ்வும் திருத்தூதர் பவுலின் போதனையும் தவக்காலத்தின் சரியான தன்மையை உணர்த்துகின்றன. நீங்கள் ஒரு காலத்தில் இருளில் இருந்தீர்கள், இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து இருப்பதால் ஒளியாய் இருக்கிறீர்கள். எனவே ஒளியின் மக்களாய் வாழுங்கள். ஏனெனில் ஒளி தரும் பலன்கள் எல்லாமே நன்மை, நீதி, உண்மை ஆகியவையாகும். நன்மை, நீதி, உண்மைதான் இந்த தவக்காலத்தின் தன்மை. நாம் என்ன செய்கிறோம்? சீடர்களும் பரிசேயர்களும் பிறவிக்குடனை பார்த்து, யார் பாவம் செய்தார், இவனா இவனுடைய பெற்றோரா என்று கேட்டு அவனுடைய துன்பத்திற்கு ஒரு காரணத்தை கண்டுபிடித்து அவனை தீர்ப்பிட்டார்கள். இயேசுவோ, இவன் பாவம் செய்ததால் அல்ல, கடவுளின் செயல் இவனிடத்தில் வெளிப்படுவதற்காகவே என்று கூறி அவனுக்கு கண்களை கொடுக்கிறார். இந்த குணமாக்குதல் இயேசுவே உலகின் ஒளி என்பதனுடைய அடையாளம். நம்முடைய தவக்காலத்துடைய தன்மை பாவத்தின் இருளை களைந்து இயேசுவின் ஒளியில் நடப்பதாகும். ஒளியின் பலன்களாகிய நன்மை, நீதி, உண்மை ஆகியவற்றை கடைப்பிடிக்க வேண்டும். குருடருக்கு கண்கள் திறந்தது போல நாமும் இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தால் ஆன்மீக பார்வையை பெற வேண்டும். வெளிச்சத்தின் மக்களாய், ஒளியின் மக்களாய் நாம் வாழ்வதற்காகவே ஆண்டவர் மீண்டுமாய் இந்த தவக்காலத்தை கொடுத்திருக்கிறார், இன்றும் அழைக்கிறார். நீதிபதியும் ஒளியின் சாட்சியும் என்று கூறலாம். இறையியல் பார்வை என்ன? புறக்கணிப்பை மீறி உண்மை பேசுதல். நீங்கள் உண்மை பேசுவதால் உங்களை புறக்கணிக்கலாம். இங்கே தாவீதின் தெரிவும்
குருடனுடைய குணமாக்குதலும் பவுலின் ஒளியின் அழைப்பும் நமது பொது வாழ்வின் முக்கியம் பெறுகின்றன. குருடனின் பெற்றோர் அவனை பற்றி பேச பயந்தார்கள் என்று கடவுளுடைய வார்த்தை யோவான் நற்செய்தி 9:22 கூறுகிறது. பரிசேயர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி உண்மையை சொன்ன குருடனை சபையிலிருந்து விலக்கினார். இன்றைய பொது வாழ்விலும் அதிகார அமைப்புகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அநீதிக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறார்கள். பிறவி குருடன் அங்கே சபையிலிருந்து விளக்கப்பட்டது போல, அவன் பாவி அவள் பாவி என்று எனக்கு தெரியாது, அவன் கண்களை திறந்தான், நான் அவனுக்கு சாட்சி சொல்வேன் என்று பயமின்றி பேசினார். இயேசுவோ ஒளியின் மக்களாகிய நமது கடமை, இதுவே ஒளியின் மக்களாகிய நமது கடமை. இருளின் பயனற்ற செயல்களில் பங்கு கொள்ளாமல் அவற்றுக்கு சாட்சி பகர வேண்டும். நம்முடைய தவக்கால பணி அநியாயமான தீர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் தாவீது போல உள்ளத்தின் உண்மையை பேண வேண்டும், தேட வேண்டும். நாம் இயேசுவின் வெளிச்சத்தை பெற்றதால் இயேசுவின் வெளிச்சத்தை பெற்றதால் அநீதிக்கும் இருளுக்கும் எதிராக பேசும் ஒளியின் சாட்சிகளாக நாம் மாற வேண்டும். நாம் உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டும். இறுதியாக தவக்காலத்தின் 26வது நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆன்மீக கண்களை திறப்போமா? உள்ளத்தின் உண்மைக்கும் வெளிச்சத்திற்கும் ஒளிக்கும் திரும்புவோமா? சாமுவேலை போல வெளித்தோற்றத்தை விட்டுவிட்டு கடவுள் பார்க்கும் உள்ளத்தின் தூய்மையை தேடுவோமா? பிறவி குருடனைப் போல பயமின்றி இயேசுவே உலகின் ஒளி என்று சாட்சி பகர்ந்து இருளின் பயனற்ற செயல்களை இந்த தவக்காலத்தின் இறுதி நாட்களிலே நாம் களைவோமா? நாம் ஒளியின் மக்களாய் வாழ்ந்து நீதி, உண்மை மற்றும் நன்மையின் பலன்களை அளிக்கும் போது நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏனெனில் நம்மையும் அவர் இணைத்துக் கொண்டு, ஒளியோடு இணைத்துக் கொண்டு ஒளியின் மக்களாய் நம்மை வாழ்விக்கின்றார். உடலை பார்க்க வேண்டாம், உள்ளத்தை பார்ப்போம். உருவத்தை பார்க்க வேண்டாம், வெளி அடையாளங்களை பார்க்க வேண்டாம். ஆன்மீகத்திலே ஆண்டவரோடு இணைவோம். ஆமென்.